அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வு நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நாங்கள் போர் நிலைமைகளை பார்ப்போம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை பார்ப்போம். இன்று காலை நாங்கள் உங்களோடு உரையாடும் பொழுது நான் நினைக்கிறேன் நீங்கள் தான் முதலாவது ஆய்வாளராக பலருக்கு கூறியது விமானங்கள் 3 சுட்டுக் கொளுத்தப்பட்டது என்று கூறியிருந்தீர்கள். அவர்கள் ஏதோ கூறுகிறார்கள் ஃப்ரெண்ட்லி ஃபயராம் இன்னும் ஒன்றெல்லாம் கூறுகிறார்கள். ஒரு விமானம் ஃப்ரெண்ட்லி ஃபயரில் விழலாம், 3 விமானங்கள் அப்படி விழுவது எவ்வளவு சாத்தியம் என்று எனக்கு தெரியல. அப்படின்னா அவர்கள் சரியான டூ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறார்கள் போல் இருக்கிறது தெரிகிறது. இருந்தாலும் எப்பொழுது ஈரான் தாக்குதலை தொடர்ச்சியாக துரிதப்படுத்தி இருப்பது போல் தெரிகின்றது. இப்பொழுது என்ன நிலைமை என்பதை கூறுவீர்களா? அதாவது அயத்துல்லா ஹமானி இந்த மரணத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 2வது முழு நாள் கிட்டத்தட்ட 36 மணி நேரமும் மத்திய கிழக்கு பத்தி எரிந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஓய்வு இல்லாமல் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது ஈரான் கூறியிருக்கிறது 10வது அலை என்று சொல்லி, ட்ரூத்ஃபுல் ப்ராமிஸ் 4 இந்த 10வது அலை என்று சொல்லி. ஆனால் கடந்த ஆண்டை விட அவர்கள் குறைவாக ஆனால் தொடர்ச்சியாக அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது முற்றாக மத்திய கிழக்கை முடக்கிவிட வேண்டும் என்றது. இன்றும் பல ஆடம்பர விடுதிகள் தாக்கப்பட்டிருக்கின்றன. துபாயிலும் அதாவது UAEயிலும் வந்து நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இந்த அமெரிக்க நிறுவனங்களுக்கு உற்பத்திகளை செய்கின்ற கம்பெனிகள் தாக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவுக்கு அலுமினியம் சப்ளை செய்கின்ற அலுமினிய ஃபேக்டரியை தாக்கி இருக்கிறார்கள் சவுதி அரேபியாவில். அது மட்டுமல்லாது சவுதி அரேபியாவின் அரம்கோ பிளான்ட் என்று சொல்கின்ற உலகிலேயே மிகவும் பெரிய எண்ணெய் உற்பத்தி எரிபொருள் ரிஃபைனரியை தாக்கி இருக்கிறார்கள். அதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு நாளைக்கு 5,50,000 பேரல் எண்ணெயை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, உலகிற்கு பெருமளவான எரிபொருட்களை விநியோகிக்கக்கூடியது. இப்ப ரஷ்யாவின் பிரதி அமைச்சர் ஒருவர் கூறியிருக்கின்றார், தங்களிடம் இருக்கின்ற எரிபொருட்கள் 60 வருடங்களுக்கு காணும் என்று சொல்லி. கிட்டத்தட்ட 31 பில்லியன் டன் இருக்கின்றது. ஆனால் சவுதியின் 176 பில்லியன் டன், இவ்வளவு கூட. அவர்களின் பிரதான எரிபொருள் நிலையம் தாக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு முதல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் எரிபொருள் வயலை தாக்கியிருந்தார்கள். அதற்கு பதிலடியாகத்தான். ஆனால் ஈரான் சொல்லி இருக்கின்றது தாங்கள் தாக்கவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். அதே போலதான் 5 நட்சத்திர விடுதியும் தாக்கப்பட்டிருக்கின்றது. அதில் அமெரிக்க பணியாளர்கள் இருந்ததாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அயத்துல்லா ஹமானியின் மனைவி காயப்பட்டிருந்தார். அவரும் இன்று இறந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த தாக்குதல்கள் மத்திய கிழக்கை முற்று முழுதாக முடங்க செய்திருக்கின்றது. குவைத் தனது பங்கு சந்தை கால வரையறையின்றி மூடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நாங்கள் காலையில் கலைத்தோம். ஏற்கனவே அபுதாபி, UAE தனது பங்கு சந்தையை மூடியிருந்தது. இப்போது குவைத்தும் தனது பங்கு சந்தையை மூடியிருப்பதாக கூறப்படுகிறது. எரிபொருட்களின் விலை, எண்ணெயின் விலை 10 தொடக்கம் 15% அதிகரித்திருக்கின்றது. கேஸ் தான் அதிகம் அதிகரித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 25-30% என்று சொல்கிறார்கள். இங்க யூரோப்ல அதன் பெறுமதி 50% உயர்ந்திருக்கின்றது. ஏற்கனவே இந்த போருக்கு முதலே ஐரோப்பாவின் பொருளாதாரம் தள்ளாடி கொண்டிருந்தது. இது ரிசெஷனுக்கு மேல ரிசெஷனாக போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ரஷ்யாவின் எரிபொருட்களையும் இவர்கள் வாங்கவில்லை. இப்போது அமெரிக்காவின்றையும் வாங்க முடியாத ஒரு நிலை. அமெரிக்காவின் நிறுவனங்கள்லாம் இந்த மத்திய கிழக்கில எரிபொருட்களை எடுத்து விற்பனை செய்து லாபம் சம்பாதிக்கிறார்கள். இன்று அமெரிக்காவின் எரிவாயுவை ஏற்றி கொண்டு சென்ற கப்பல் தாக்கப்பட்டிருக்கிறது. அது பற்றி எரிந்து கொண்டிருந்தது. பிறகு தீயை அணைத்திருப்பதாக கூறுகிறார்கள். ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே நேரம் ஹோர்முஸ் வலை ஜலசந்தியில் வைத்து இன்னொரு எரிபொருள் அமெரிக்காவின் கப்பல் தாக்கப்பட்டிருக்கின்றது. கட்டார்ந்த எரிவாயு LNG தாக்கப்பட்டிருக்கின்றது.
அதுவும் பத்தி எரிவதாக கூறப்படுகிறது. அதற்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பேர்சியன் கால்ஃபில் இருக்கின்ற ஒரு எண்ணெய் வயல் ஒன்று தாக்கப்பட்டிருக்கின்றது, ஆள் இல்லாத தாக்குதல் விமானம். அதே சமயம் சைப்ரஸை நாங்கள் கலைத்திருந்தோம். சைப்ரஸில் முதலில் ஆள் இல்லாத தாக்குதல் விமானம், அதாவது ஷஹீத் 131, 136 இவை போனதாக கூறப்படுகின்றது. 2 விமானங்களை சுட்டு வீழ்த்தியதா இருந்தாலும் இரண்டாவது அலையில் அந்த வான்படை தளத்துக்கு வீழ்ந்திருந்ததால் வான்படை தளம் தீப்பற்றி எரிந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதே சமயம் சைப்ரஸின் விமான நிலையத்திலிருந்து மக்கள் சிதறி ஓடுவதையும் காணக்கூடியதாக இருந்தது. இப்போது சைப்ரஸும் கிட்டத்தட்ட இந்த 48 மணி நேரத்துக்கு 15 நாடுகள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. ஒரு மூர்க்கம் கொண்ட தாக்குதலாகத்தான் இருக்கின்றது. ஏவுகணைகளையும் இவர்களால் தடுக்க முடியாமல் இருக்கின்றது. விமானங்களை நீங்கள் இப்போது கூறியது போல முதலில் நாங்கள் ஒரு விமானம் என்று யோசித்தோம். என்றால் விமானங்கள் விழுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. விமானங்கள் தீப்பற்றித்தான் விழுகின்றன. அந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா தெரியும், எரிந்தபடிதான் விழுகின்றன. எரிந்தபடி விழுகிறது என்ற போது இவர்கள் தொழில்நுட்ப கோளாறு என்று கூற முடியாது. ஏனென்று சொன்னால் எரிந்து கொண்டு விழுகின்றன. எனவேதான் உடனடியாக சொல்லிவிட்டார்கள், இல்லை சுட்டுத்தான் வீழ்த்தப்பட்டது, அது குவைத்தின் ஏர் டிஃபென்ஸ் சுட்டு வீழ்த்தினர் என்று. பேட்ரியாட் ஏவுகணைகள் விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் தான் இருந்தாலும் அவை ஈரான் ஏவுகணைகளை சுடுவதற்கு பெரும் பாடுபடுகின்றன. ஆனால் உங்கள் விமானத்தை மட்டும் அவ்வளவு துல்லியமாக, அது 3 விமானத்தையும் லாக் பண்ணி இருக்கிறது என்ற கேள்விகளை நான் கேட்கவில்லை. இந்த பணித்துறை ஆய்வாளர்கள் பலர் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என்னென்று 3 இது வரலாற்றில் இதுதான் நான் நினைக்கிற 3 விமானம் ஒரே நேரத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதுவும் F-15 ரக முன்னணி விமானங்கள். ஆனால் அதில் இருந்த விமானிகள் பாதுகாப்பாக பாராசூட் மூலம் குதித்திருக்கிறார்கள். அதில் சிலரை நீங்கள் ஒருவர் பெண்ணாக இருக்கின்றார். அவர்கள் இந்த படங்களும் வெளியாக இருந்தன. ஆனால் இதில் பல கேள்விகள் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் சிலர் கூறுகிறார்கள் சீனாவின் ஜாமிங் சிஸ்டத்தால் இந்த விமானங்கள் செயலிழக்க செய்யப்பட்ட பிற்பாடு ஈரான் சுட்டிருக்கலாம் என்று. இப்ப ஈரான் என்னத்தால் சுட்டது? ஏனென்றால் குவைத்துக்கும் ஈரானுக்கும் இடையில் பெரிய தூரம் இல்லை. ஈரானிடம் ஏற்கனவே S-300 ரக ஏவுகணைகள் இருக்கின்றன. அந்த ஏவுகணைகளில் பல வகை இருக்கின்றன. அது கிட்டத்தட்ட 150 தொடக்கம் 250 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்ட ஏவுகணை. கிட்டத்தட்ட 4 லோஞ்சர்கள் 26 ஏவுகணைகளை ஏவ முடியும். S-400 கொடுத்தார்கள், கொடுக்கலே என்ற கதைகள் இருந்தது. ஆனால் கொடுத்திருந்தால் S-400 கிட்டத்தட்ட 40 தொடக்கம் 400 கிலோமீட்டர் வரை வெவ்வேறு வகையான ஏவுகணைகளை அதனால் ஏவ முடியும். ஒன்று அதனால் சுட்டிருக்கலாம். இல்லை என்று சொன்னால் RM-74 விமானத்திலிருந்து, இப்ப உங்களுக்கு தெரியும், இந்திய பாகிஸ்தான் போரின் போது C-10 விமானத்தில் இருந்து, சீனாவின் JC-10 விமானத்தில் இருந்து PL-15 ரக ஏவுகணை ஏவினார்கள். அது வானிலிருந்து வானுக்கு ஏவுகின்ற ஏவுகணை, ஏர் டு ஏர் மிசைல்ஸ். அது ரஷ்யாவின் வெர்ஷன் RM-74. அதுல RM-73 இருக்கு, 72 இருக்குது. அது கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர்லும் இருக்கு, 100 கிலோமீட்டரும். ரஷ்யா இந்த உக்ரைன் போருக்கு பிறகு அதை அப்கிரேட் பண்ணியிருந்தார்கள் 150 கிலோமீட்டர். இப்ப சீனா ஏவுகணை எல்லாம் எக்ஸ்போர்ட் வேர்ஷன் என்பது 100 கிலோமீட்டர் என்றாலும் அவங்க தாங்கள் வச்சிருக்கிற வேர்ஷன் இன்னும் தூர வீச்சு கொண்டது. அதைத்தான் பாகிஸ்தான் போரின் போது கூட இந்தியாவின் விமானங்களை சுடுவதற்கு இப்ப ரஃபேல் விமானத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஃபேல் விமானமும் இந்த F-15 விமானமும் கிட்டத்தட்ட ஒரே தொழில்நுட்பத்தை கொண்ட விமானங்கள் தான். அப்ப MiG-29 ஈரானிடம் இருக்கின்றது. MiG-29 சுட்டு வீழ்த்தினார்களா அல்லது Su-24 ரக விமானங்கள் ஈரானிடம் இருக்கின்றன, Su-25 ரக விமானங்கள். அந்த விமானங்களை தரை தாக்குதல் விமானங்களாக இருந்தாலும் அவற்றை மோடிஃபை பண்ணலாம் ஏர் டு ஏர் பேட்டிலுக்கு. அப்படி செய்தார்களா என்ற கேள்விகளும் இருக்கின்றன. ஆனால் இதுக்கான விடைகள் தெரியவில்லை. என்றால் மேற்குலக நாடுகளை பொறுத்தவரை பெருமளவானவற்றை அவர்கள் இப்போது மறைக்க முற்படுகிறார்கள். ஏனென்றால் வெனிசுலாவை போல ஒரு இராணுவ வீரரும் கொல்லப்படாமல் போரை வென்றோம் என்றுதான் ஆரம்பித்தவர்கள். தந்திரமாக முதலில் கொல்லுவோம், பிறகு ஓடி போய் சீஸ்பயர் என்று சொல்லுவோம்,
அவர்களை கூப்பிடுவோம், ஏதாவது ஒரு ஃபைலை கொடுத்து ஏதாவது ஒரு சமாதானத்தை கொடுத்து தீர்ப்போம். இங்கால சொல்லுவோம், நாங்கள் ஒருவரையும் கொல்லாம் ஒரு படையினரை கூட இழக்காமல் செய்து விட்டோம் என்றால் எல்லாம் பொறிக்கில் மாட்டியதாக இப்போது மாறி போய் நிற்கிறது. வளைகுடாவில் உள்ள எரிசக்தி தளங்கள் மீது ஈரான் குறிவைப்பதால் ஈரான் மீதான போரை 4-5 வாரங்களுக்கு நீடிக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சனி ஞாயிற்றுக்கு பிறகு முதல் தடவையாக வந்து இந்த விடயத்தை கூறியிருக்கின்றார். இதே நேரத்தில் ஈரானில் இடம்பெறுகின்ற இரத்த களரி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று துருக்கியினுடைய அதிபர் எர்டோகான் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். எவ்வாறு இது கையாளப்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? உண்மைதான். இப்போது நீங்கள் இந்த கான்பரன்ஸ்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்பாக இருக்கலாம், போர்த்துறை அமைச்சர் பீட் ஹெசத்தாக இருக்கலாம், பென்டகன் தளபதி ஜெனரல் ஹெய்னாக இருக்கலாம். இவர்களின் கருத்துக்கள் எல்லாவற்றையும் உடல் மொழிகளை நீங்கள் பார்க்கும் போது ஒரு நேற்றே அந்த திங்க் டேங்க் ஒன்று கூறியிருந்தது, ட்ரம்ப் மிகவும் டெஸ்பரேட்டாக, மிகவும் ஒரு சோர்வடைந்த நிலையில் அல்லது விரக்தியான நிலையில் இருக்கிறார் என்று. அவர்கள் இன்றைக்கு திங்கட்கிழமை வந்து தாங்கள் இந்த மக்களுக்கு முன்னால தங்கள் போரை நியாயப்படுத்தி பகுத்தாக்குதலை நியாயப்படுத்தி எல்லாம் செய்வோம் என்று அவர்கள் யோசிக்கவே இல்லை. அதுதான் முக்கியமான காரணம். திங்கட்கிழமை வரையும் இது நீடிக்கும் என்றும் அவர்கள் யோசிக்கவில்லை. ஞாயிற்றுக்கிழமைக்கிடையில் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து சமாளித்து விடலாம் தான் யோசித்தவர்கள். திங்கட்கிழமை எல்லோரையும் கொண்டு வந்து முன்னுக்கு நிறுத்தி போட்டு ஊடகவியலாளர் கண்டிப்பார்கள் என்று அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை. இப்போது ஏதோ காரணங்கள் எல்லாம் தேடுகிறார்கள். தரை தாக்குதலை தாங்கள் நடத்துவோம் என்றும் அவர் கூறுகிறார். தரை தாக்குதல் என்றது அது நினைத்தும் பார்க்க முடியாதோ ஒன்று. அது அந்த காலத்துல ஈராக் மீது செய்தார்களே தவிர இப்போது ஈரானுக்கு கூறுவது என்பது அது மிகப்பெரிய ஒரு கலரியை ஏற்படுத்தும். தரை தாக்குதலுக்கு ஏனைய நாடுகளை ஒருங்கிணைத்தாலும் இப்போது கட்டார், இப்போ ஈரான் 15 நாடுகளை தாக்குகின்றது. இப்ப கட்டாரோ சவுதி அரேபியாவோ சொல்கிறார்கள் தாங்கள் ஈரான் தாக்குவோம், யாரும் இதுவரை தாக்க போகவில்லை என்றால் தாக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் திருப்பி தாக்கினால் உங்களுக்கு தான் சேதம் கூடவா இருக்கு. அவர்கள் தான் பெரிய மாளிகைகளை கட்டி வைத்திருக்கிறார்கள், இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லி பில்லியன் கணக்கில் செலவழித்திருக்கிறார்கள், போர்ட்டுகளை கட்டி இருக்கிறார்கள். எல்லாம் நொறுங்கி விழுந்தால் சேதம் அடிக்கி அடி என்று சொன்னால் சேதம் என்றால் உங்களுக்கு தான் கூடவாக இருக்கும். ஈரான் ஏற்கனவே கிட்டத்தட்ட 40 வருஷமாக அடிக்கு மேல அடி வாங்கி 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 அவங்களுக்கு எல்லாம் அண்டர் கிரவுண்ட் கேம் அங்கேயும் செய்தானே தவிர அவர்களுக்கு இழப்பதற்கு இவர்களோடு ஒப்பிடும் போது அவர்களிடம் பெருசாக இல்லை. எனவேதான் தாக்குதல் என்று வந்து விட்டால் ஈரானுக்கும் இவர்கள் யாருக்கு என்று பார்த்தால் இவர்களுக்கு தான் மிக அதிகமாக இருக்கும். இப்ப ட்ரோன்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் கூட ஒரு ட்ரோனை பொறுத்தவரையில் ஈரான் ட்ரோன் வந்து $35,000. ஆனால் அதை தாக்குவதற்கு பயன்படுத்துகிற ஏவுகணை $4 மில்லியன், $10 மில்லியன் என்று வெவ்வேறு வகையான ஏவுகணைகளை பயன்படுத்துகிறார்கள். இப்போது ஈரான் கப்பல்களையும் கிட்டத்தட்ட 9 கப்பல்களை மூழ்கடித்து விட்டதாக கூறுகிறார்கள். எனவேதான் ஈரான் தற்போது வான்படை மீது தாக்குதல் நடத்தியதோ என்று எண்ண தோன்றுகின்றது. உணவு கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு 1000க்கும் மேற்பட்ட குண்டுகளை வீசி இருந்தார்கள். இருந்த போதும் ஈரானால் அந்த நேர்த்தியாக தாக்குதல்களை நடத்துவதற்கு, படையினரை ஒருங்கிணைப்பதற்கு ஏவுதளங்கள், அதனை ஒருங்கிணைப்பதற்கான கட்டளை மையங்கள் எல்லாம் தெளிவாக இயங்குவது போலதான் தெரிகிறது. ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக 36 மணி நேரம் அவர்கள் இயங்கிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். அதுதான் அந்த எல்லோரும் அதைத்தான் கூறுகிறார்கள். அது எவ்வாறு என்று இப்ப 4 கிழமைகள் இப்ப கட்டார்ந்த தகவல்களின் அடிப்படையில் தங்களிடம் இருக்கின்ற ஏவுகணைகள், இந்த பாதுகாப்பு ஏவுகணைகள், வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் ஒரு 4 நாளைக்குத்தான் தாக்குப்பிடிக்க முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். 4 கிழமைக்கு எவ்வளவு தூரத்துக்கு இவர்கள் தாக்குப்பிடிப்பார்கள் தெரியவில்லை. நான் நினைக்கிறேன் தாங்கள தற்போதைய இந்த அதாவது பேக்ஃபயரா போய்விட்டது. இதை சமாளிப்பதற்கான காரணங்களை தேடுகிறார்கள். யுஏஇயும் கட்டாரும் இணைந்து அமெரிக்க அதிபரிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது, இந்த போரை விரைவாக முடியுங்கள், ஒரு காம்ப்ரமைஸ் வாருங்கள், தாங்க முடியாது என்று கேட்டிருக்கிறார்கள். யுஏஇலிருந்து பெருமளவான அமெரிக்க விமானங்கள் புறப்பட்டு செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதை சிலர் போடுகிறார்கள் அமெரிக்கா அங்கிருந்து முற்றாக வெளியேறுகிறது என்று சொல்லி. அதே சமயம் சவுதி அரேபியாவின் ஒரு அமைச்சர் கூறியிருக்கின்றார், அமெரிக்கா எங்களை எல்லாம் கைவிட்டு விட்டது என்று. தாங்கள் இப்போது அடிக்கு மேல் அடி வாங்கி கொண்டிருக்கிறோமே தவிர எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள்.
அப்ப யுஏயில இருந்து வெளிக்கிட்ட விமானங்களை இவர்கள் கொண்டு போய் சைப்ரஸ்ல இறக்குவதற்கு இறக்கிய இருக்கிறார்கள். சைப்ரஸ் கூறியிருக்கின்றது, இனிமேல் எங்கட நாட்டில பிரித்தானியாவின் தளமோ அமெரிக்காவின் தளமோ இருக்கும் என்றால் அவர்கள் ஹியூமனிடேரியன் உதவிகளை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். போரில் ஈடுபடுவதற்கு தாங்கள் தரமாட்டோம். எல்லோரும் இப்போ பயப்படுகிறார்கள். தளங்களை வைத்திருக்க தங்களுக்கு அடிவிலும் ஏனென்றால் ஏற்கனவே பொருளாதாரத்தால் நொந்து போயிருக்கிறார்கள். அதே போலதான் ஸ்பெயின் கூறியிருக்கின்றது, இந்த டேங்கர் விமானங்கள் போருக்கு சென்று குண்டு வீசி விட்டு வருகின்ற விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதால் அவற்றை தங்கள் நாட்டிலிருந்து அகற்றுமாறு, ஏனால் தாங்கள் இந்த போரில் பங்கு பெற்ற விரும்பவில்லை என்று இப்ப ஸ்வீடனோ அல்லது ஸ்பெயினோ இந்த நாடுகள் இந்த ஈரான் மீதான தாக்குதலுக்கு கண்டனத்தையும் தெரிவித்திருக்கின்றது. என்று பார்த்தால் இந்த போரை பொறுத்தவரையில் நீங்கள் கூறியது போல 4 கிழமைகள் அமெரிக்காவால் தாக்குப்பிடிக்க முடியுமா என்றதால் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இப்ப சர்வதேச நாடுகளை பொறுத்தமட்டில் நீங்கள் ஸ்பெயின் தொடர்பாக கூறும் பொழுது, ஸ்பெயின் போர் ஆரம்பித்த நாளிலிருந்தே திட்டவட்டமாக இதுக்கு எதிராக இருக்கின்ற என்பதை வெளிப்படுத்தி கொண்டு வந்தார்கள். ஏனைய நாடுகள் எவ்வாறு இதை பார்க்க என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? உண்மையா ரஷ்யா கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கின்றது. ரஷ்யா கூறியிருக்கின்றது, இந்த போரை பொறுத்தவரையில் இது ஒரு அரசியல் படுகொலை என்று கூறியிருக்கிறார்கள். அவர் ஈரான் வெளிவார அமைச்சரோடும் தொலைபேசியில் பேசியிருக்கின்றார். அதே நேரம் ஏனைய அரபு நாடுகளுடன் அவர் கதைத்திருக்கின்றார். சீனா வெளிப்படையாகவே சொல்லிவிட்டது. இப்ப வேற நாடுகளையோ அமெரிக்காவையோ ஒன்றையும் சொல்லவில்லை, நேரடியாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள், ஈரான் தன்னை பாதுகாப்பதற்கு தற்காப்பு தாக்குதல் நடத்துவதற்கான அத்தனை அதிகாரமும் ஈரானுக்கு இருக்கு, அவ்வளவுதான் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். இவர்கள் என்னத்தை சொல்கிறார்களோ அதனையே அவரும் சொல்லி சீனா சொல்லி இருக்கின்றது. ஏனைய நாடுகள் இப்போ பிரித்தானியாவாக இருக்கலாம், ஏனைய நாடுகள் தாங்கள் இந்த போரில் இணைய, ஐரோப்பிய ஒன்றியம் தாங்கள் இந்த போரில் இணைய போவதாகவும், ஈரான் பொதுமக்களை தாக்குவதாகவும், வேறு நாடுகளை எல்லாம் தாக்குவதாகவும் என்று கூறியிருக்கிறார்கள். அரபு நாடுகள் தாக்குதலுக்கு உள்ளான நாடுகள் அத்தனையும் இணைந்து ஈரானுக்கு எதிராக தாங்கள் தாக்குவோம் என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் தாக்கியதாக தெரியவில்லை. ஈரான் தான் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. மற்ற ஆப்பிரிக்க நாடுகள், லத்தீன் அமெரிக்கா, ஏனைய நாடுகள் எல்லா நாடுகளும் இந்த போருக்கு ஆதரவை கொடுப்பதாக இல்லை. ஆக இந்த மேற்குலக நாடுகள், நேட்டோ நாடுகள் அவர்களுக்கும் பிளவாக இருக்கின்றன. ஆசிய நாடுகளில் இந்த போருக்கு ஆதரவாக நிற்கிற ஒரே நாடு இந்தியா தான் நிற்கின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலிய அதிபருடனும் தொலைபேசியில் கலைத்திருக்கின்றார், கட்டாருடன் கலைத்திருக்கின்றார், யுஏயுடன் கலைத்திருக்கின்றார், ஆறுதல் எல்லாம் கூறியிருக்கின்றார். ஆனால் இவ்வளவோ மிகப்பெரிய ஒரு இழப்புகளை சந்தித்து நிற்கின்ற ஈரானுடன் அவர் கதைத்தது கூட நான் பார்க்கவில்லை, சில கதைத்தார தெரியவில்லை. ஆனால் இஸ்ரேலியர்கள் இப்போது கூறியிருக்கிறார்கள், தங்களுக்கு ப்ரொடக்ஷன் லைன் பிரச்சனை என்று சொன்னால் தங்களிடம் 1.4 பில்லியன் மக்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் மறைமுகமாக இந்தியாவைத்தான் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அதே சமயம் உலகத்தில ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 2 பில்லியன் முஸ்லிம் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட்டு தான் பேசுகிறார்கள். இப்ப நான் எந்த ஒரு இனம், முஸ்லீமோ இந்துவோ கிறிஸ்டியனோ என்று இல்லை. இப்ப பிரச்சனை என்று சொன்னால் எல்லோரும் நீங்கள் ஒருவர் அவர்கள் மனித உரிமைகளை மதிக்க வேண்டும், அவர்கள் பொதுமக்களை கொள்வதை நிறுத்த வேண்டும் என்றால் நீங்களும் அதனை செய்யத்தான் வேண்டும். அதுதான் அந்த முக்கியம். ஏனென்றால் உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதைத்தான் ரஷ்யாவும் கூறியிருக்கின்றது. இப்போதைக்கு உலகத்தின் அமைதி முக்கியம். அமைதி முக்கியம் என்று சொன்னால் நீங்கள் அத்தனை பேரும் முதலாவது இந்த விதிகளை மதியுங்கள் என்ற துணையில் தான் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். சீனாவும் அதை ஆரம்பத்தில் கூறுகின்றது. உலகம் இப்போது இருக்கிற நிலையில் எல்லோரும் இந்த போரை கைவிட வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு விபரீதத்தில் நாங்கள் போய் முடிவோம் என்றால். இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கூட தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் மேலதிக தகவல் வரும் பொழுது நாங்கள் விரிவாக பார்க்கலாம். ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது உங்களிடம் கேட்பதற்கு. அமெரிக்காவை பொறுத்த மட்டும் எத்தனையோ நாடுகளுக்கு சென்று போர்களை தொடுத்து அங்கே சேதங்களை எல்லாம் ஏற்படுத்தி வந்திருந்தார்கள். ஆனால் அந்த போரில் எப்படியோ இழந்து அவர்கள் மீண்டும் பின்வாங்கி விடுவார்கள். உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கு நாடுகளில் பல நாடுகளில் அவர்கள் தளங்கள் அமைத்து வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அமெரிக்கா தன்னுடைய தந்திரோபாயத்தை மாற்ற வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது என்று நம்புகிறீர்களா? அல்லது இஸ்ரேல் ஒரு பாதுகாப்பை கவசத்தை தேடும் வரைக்கும் அமெரிக்காவுடைய தளங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அல்லது இந்த ஈரான் போரினூடாக அவர்களுடைய
இந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வேண்டி வந்திருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். ஸ்ட்ராட்டஜியை மாற்ற அந்த போர் தற்போதைய உலக ஒழுங்கை மாற்றி அமைக்க போகிறது என்றுதான் கூறுகிறார்கள். எரிசக்தி துறையாக இருந்தாலும் சரி, படைபலமாக இருந்தாலும் சரி, இந்த போர் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது. இனி ஈரான் இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களை தனக்கு பகையாகத்தான் பார்க்கும். ஈரானுக்கு நீங்கள் ஏதாவது கொண்டு வரும் வரையிலும் ஈரான் இனி அனுமதிக்க போவதில்லை. அவர்கள் அடித்து ருசியும் கண்டுவிட்டார்கள். இப்போது அவர்களுக்கு தெரியும் எந்த தளத்தையும் எங்கேயும் அடித்து துவைக்கலாம் என்று அவர்களுக்கு தெரிந்து விட்டது. அதுதான் முந்தி அவ்வாறு இருக்கவில்லை. இப்போது அந்த நிலைமை வந்துவிட்டது. இவர்களால் முற்றுமுழுதாக தடுக்க முடியாது என்றும் தெரியும். இப்ப வான் பாதுகாப்பும் ஈரானிடம் இருக்குமாக இருந்தால், இப்ப ரஷ்யா S-400 எல்லாம் கொடுக்கவில்லை. இப்ப கொடுத்து வான் பாதுகாப்பும் இருக்குமா என்றால் கை வைக்க முடியாத நிலையாகத்தான் இருக்கும். ஈரான் தனது நிலைப்பாட்டிலிருந்து இறங்குவதாகவும் இல்லை. இப்ப நீங்கள் கேட்டது போல இந்த தாக்குதலை யார் என்று சொன்னால் ஸ்காட் ரிட்டர் கூறியிருக்கிறார். அவர் அமெரிக்காவின் இராணுவ அதிகாரி, முன்னர் இந்த ஈராக்ல வெப்பன் இன்ஸ்பெக்டராக இருந்தவர், இப்போ ரிட்டையர் பண்ணியிருக்கிறார். அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த தாக்குதலை இஸ்ரேல் தான் அமெரிக்காவிடம் சொன்னது, நீங்கள் உங்களுடன் வராட்டியும் நான் அடிப்பேன் என்று சொல்லி அமெரிக்கா இஸ்ரேல் அடிக்க போகுது என்று சொல்லித்தான் அமெரிக்கா இஸ்ரேலுடன் சேர்ந்து இவ்வளவு ஒரு சிக்கலில் அமெரிக்கா நிற்பதாக கூறியிருக்கிறார். ஆனால் அதே சமயம் கூறியிருக்கின்றார், அயத்துல்லா ஹமானியை அவரை பாதுகாப்பாக போயிருக்குமாறும் இவ்வாறு தாக்குதல் நடக்க போகுது என்று புலனாய்வு தகவல் தெரிவித்ததாகவும், ஆனால் தான் அதில் தான் இருப்பேன், என்னை இடமாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 90 மில்லியன் மக்களையும் இடமாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் மரணத்தை தழுவியதாக அவர் கூறுகிறார். அவர் அது ஏன் என்று அவர் அதற்கு கூறுகிறார் என்று சொன்னால், தனது மரணத்தின் மூலமாவது இந்த அரபுலகம் ஒற்றுமையாக வேண்டும் என்று. இப்ப ஈரானை இந்த தளபதிகளை அளித்த பிற்பாடு எல்லோரும் ட்ரம்ப் சொன்னார், அமெரிக்கா உங்களுக்கு பின்னால் நிற்கும், எல்லோரும் கிளந்தெழுங்கள் என்று. யாரும் கிளந்தெழு, எல்லோரும் அப்படியே எதிர்த்தவங்கள் கூட இப்போது ஈரான் பக்கம்தான் நிற்கிறார்கள். அதே போல இப்ப பஹ்ரைன்ல நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் அரசுக்கு எதிரான போராட்டம். இப்ப மத்திய கிழக்குல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் மன்னர் ஆட்சி. ஏதோ ஒரு வகையில் இந்த அமெரிக்காவின் பல படைபலத்தை வைத்துக் கொண்டு விழாலும் தாக்கி பிடித்தாங்க. இனி இது உடையுது என்று சொல்லிக்கு இனி மக்கள் கிளந்தெழுவார்கள். அந்தந்த நாடுகளிலே அரசர்கள் இருப்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக வந்துவிடும். இந்த போர் நீடிச்சுது என்று சொன்னால் இவங்க எல்லா இடமும் புதிய புரட்சியாகி விட்டுடுவார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஈரானில் ஆட்சியை மாற்ற போய் கடைசியில எல்லா நாடும், ஈராக்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க தூதரகத்தை சுற்றி பெருமளவானவர்கள், அது ஒரு இரவு முழுக்க அந்த காவல்துறையினர் இருந்துதான் அதை அமெரிக்கா தூதரகத்தை பாதுகாக்கக்கூடிய நிலையில் இருந்தது. பல இடங்களில் அமெரிக்க தூதரகம் மூடப்பட்டிருக்கின்றன. பல இடங்களில் தூதரகங்களில் ஆக்களும் இல்லை, படைத்தளங்களிலும் ஆக்கள் இல்லை. எல்லோரும் கொட்டையல் வழியவும் அங்கேயும் ஒழிச்சுத்தான் இருக்கிறார்கள். அதேதான் கொட்டையல்களுக்கு இப்போது தேடி தேடி அடிக்கிறார்கள். ஈரானிடமும் புலனாய்வு தகவல்களை வழங்குவதற்கு பெருமளவானவர்கள் இருக்கிறார்கள். எனவேதான் அமெரிக்கர்கள் எந்தெந்த விடுதிகளில் இருக்கிறார்கள் என்பதை துல்லியமாக அடிக்கிறார்கள். எல்லோரும் முஸ்லீம் மக்கள். அவர்களிடம் ஒரு தொலைப்பு பேசி இருந்தால் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த இடத்துல கொட்டையில வேலை செய்யறவனே சொல்லுவாங்க, ஈரான் உளவாளியாக இருப்பான். இப்ப இந்த காலத்துல இதுகள் எல்லாம் மிக மிக கடினமான ஒரு காரியமாகத்தான் இருக்கு. இப்ப இந்த போர் ஒரு எல்லோரும் ஒன்றைத்தான் கூறுகிறார்கள், அமெரிக்கா ஈரானை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிட்டது, அதாவது குறைத்து மதிப்பிட்டு விட்டது என்றுதான் கூறுகிறார்கள். ஆனால் பில் கிளின்டனும் கூறியிருக்கின்றார் என்று கூறியிருக்கின்றார் திங்கட்கிழமை. அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது யாரென்ற பேச்சையும் கேட்கவில்லை இவர்கள். இதை பற்றி தன்னிடம் தான் பதவியில் இருந்த போது அநேகமாக ஒவ்வொரு நாளும் இது தொடர்பாக நாங்களுக்கு கலைக்க வேண்டியிருக்கும். அப்போ தான் ஈரானை கேண்டில் பண்ணும் போது இவ்வளவு பிரச்சனையும் எனக்கு தெரியும். இப்ப எனவே ஈரானை தாங்கள் ஹேண்டில் பண்ணும் போது ஒரு ஸ்பெஷலாத்தான் ஹேண்டில் பண்ணுவது. ஏனென்றால் ஈரானுக்குள் ஒரு குழப்பம் அது ஏனைய நாடுகளுக்கு பரவினால் மற்ற நாடுகள் எல்லாம் உடைஞ்சு விடக்கூடிய ஒரு நிலை. கிட்டத்தட்ட ஈராக்கை விட 4 மடங்கு பெரிய நாடு. இப்ப ட்ரம்ப் கூறுகிறார், அழிப்போம் 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 என்று. மிசைல் சால் அடிப்போம், ஏவுகணையால் அடிப்போம் என்றால் ஈராக்கை விட 4 மடங்கு பெரிய நாட்டை ஏவுகணையால் அடித்து துவைக்கிறது என்றது முடியாத காரியம்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அழிப்போம், தகர்ப்போம், அடிப்போம் என்று சொன்னால் இப்ப அதைத்தான் ஈரான் செய்யறான் மற்ற நாட்டுல. அப்ப அவனும் அப்படியே இறங்கினான், நானும் அழிப்பேன் அடிப்பேன் என்று இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 லட்சம் மக்கள் விமானம் இல்லாமல் இந்த அரபு நாடுகளில் தேங்கி போயிருக்கிறார்கள். 3400 பிளைட் வந்து சண்டே கேன்சல் பண்ணப்பட்டது. 19,000 பிளைட் வந்து டிலே, 8ஆம் தேதி வரையும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாது துபாய் ஏர்போர்ட் உங்களுக்கு தெரியும், பலர் அதில் பயணம் செய்திருப்பீர்கள். ஒரு நாளைக்கு 2.5 லட்சம் மக்கள் அதற்கால் போய் வருகிறார்கள் என்று சொல்லும் போது இந்த அவர்களுடைய பொருளாதாரத்தை வந்து ஒரு இந்த இதுக்கு கொடுக்க போற பொருளாதார விலை வந்து மிக மிக அதிகமாக இருக்கும். கடந்த அமெரிக்காவுடைய ஈரான் மீதான தாக்குதலின் பொழுது நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம், ஈரானுடைய அணு ஆயுதத்தை இல்லாதொழிப்பதற்கான தாக்குதலாக அது பார்க்கப்பட்டது. இந்த தடவை இந்த ஆட்சி மாற்றத்தை, இந்த ரெஜீம் சேஞ்சை கொண்டு வர வேண்டும் என்று இந்த போர் தொடுத்தார்கள் என்று கூறினார்கள். இப்பொழுது அதிலிருந்து பின்வாங்குவது போல் தெரிகின்றது. எப்படி இதை கையாளப்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இப்ப நீங்கள் கூறினீர்கள், குறிப்பிட்ட அளவு நீங்கள் ஆய்வு செய்தே எவ்வளவு இழப்பு என்று நீங்கள் கூறும் பொழுது உண்மையான கணக்கை பார்த்தால் இத்தனை பில்லியன் கணக்கில் இவர்களுக்கு இழப்பு இருக்க போன்றது என்று தெரிகின்றது. அப்படின்னால் இதை தொடர்ந்து கொள்ள முடியாது. எப்படி இது கையாளப்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? மெஸ்ஸப்பா போய்விட்டது என்று சொன்னால் அதுதான் அந்த படைத்துறை ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இவர்கள் தான் போரை ஸ்டார்ட் பண்ணினார்கள், ஒரு காரை ஸ்டார்ட் பண்ண மாதிரி இவர்கள் தான் ஸ்டார்ட் பண்ணினார்கள். ஆனால் இப்போது ரைவ சீட்ல வந்து ஈரான் இருக்கிறது. இனி ஈரான் நினைத்து பிரேக்கை பிடித்தால்தான் இந்த கார் நிக்குமே தவிர, அல்லது அது அப்படியே போய்கொண்டிருக்க போது போலதான் கிடக்கிறது. மெஸ்ஸப்பாக போய்விட்டது. இவர்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். பில் கிளின்டனும் அதைத்தான் கூறுகின்றார், அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிட்டது. இவர்களுக்கு எப்படி நிப்பாட்டுறது? இப்ப 2-3 தடவை கேட்டிருக்கிறார்கள் போர் நிறுத்தத்துக்கு வாருங்கள் என்று. அவங்க மாற்றம் என்று சொல்லிவிட்டார்கள், நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு வரவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இப்போது இவர்களுடைய நட்பு நாடுகளும் பெரிய அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது, போரை நிறுத்துங்கள் என்று சொல்லி. ஐரோப்பிய ஒன்றியத்தால் கூட இதை தாங்க முடியாது. ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவிலிருந்து இந்தியா ரஷ்யாவிலிருந்து களவா வாங்கி இப்ப இந்தியா சுத்தி அடிச்சு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வரும். இப்ப இந்தியாவுக்கும் இல்லை என்ன இந்தியாவை ட்ரம்ப் சொல்லிவிட்டா ரஷ்யாவிட்ட இருந்து வாங்கக்கூடாது. இப்ப ப்ளூம்பர்க் போட்டுக்கிறது, இப்ப திருப்பி இந்தியா ரஷ்யாட்ட ஓடுது எண்ணெய் வாங்க. ஏன்னா 40% எண்ணெய் சவுதியில இருந்து தான் வாங்குது. இப்ப சவுதிட்ட அரம்கோ சுத்திகரிப்பு நிலையம் 1 மாதத்துக்கு இயங்காதான். ஹோர்முஸ் வளைகுடாவுக்களால 25 நாளைக்கு பயணம் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அமெரிக்க கப்பல்களை தேடி அடிக்கிறார்கள். எல்என்ஜி அங்க இருந்து எல்என்ஜி எல்லாம் நீங்கள் பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கிற நிறுவனங்கள் பெருமளவான அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள், அவர்களுடைய கப்பல்கள் இருந்தால் ஐரோப்பாவுக்கு வரும். அந்த எல்என்ஜி கப்பல்களை தாக்கி அளிக்கிறார்கள் என்று சொன்னால், எரிபொருட்களை முடக்கினால் உங்களுக்கு தெரியும், இந்த உற்பத்தி துறை பொருளாதாரம், உணவு உற்பத்தி என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு நிலைமையாக வந்துவிடும். இப்ப இதை என்ன செய்ய போகிறார்கள் என்று நீங்கள் சொன்னது சரி. இன்று நான் அவர்களுடைய ஊடக சந்திப்பை பார்த்தேன். எல்லோரும் ஒரே துணையில் தான் பேசுகிறார்கள், நாங்கள் ஆட்சி மாற்றத்துக்கு கேட்கவில்லை. ஈவன் மார்க்கோ ரூபியோ சொல்றதை பார்த்தால், இன்னொரு செனட்டரோட கழிக்கும் போது, நாங்கள் கமேனியை கொல்லவில்லை, நாங்கள் ஈரானை தாக்கவில்லை என்று இப்போது இஸ்ரேல் தாக்கியதாகத்தான் அவர்கள் கூற விளைந்து கொண்டு நிற்கிறார்கள். ஏதோ ஒரு வழியில் இஸ்ரேல் தாக்கியது. இப்ப எல்லா படியும் கொண்டே இஸ்ரேல்ல போட்டு விடுறதுக்கு தான் இப்போது முயன்று கொண்டு நிற்கிறார்கள் போல தெரிகிறது. அதே போலதான் பீட் ஹெசத்தும் கூறியிருக்கின்றார், ஆட்சியை நாங்கள் மாற்ற விரும்பவில்லை, ஏற்கனவே ஆட்சி மாறி ரெஜிம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஏனால் அந்த தலைமை பீடம் அளிக்கப்பட்ட முதலும் தலைமை பீடத்தை அளித்தவர்கள் போன வருடம் தலைமை பீடம் அளித்தாச்சு என்று சொல்லி, அது ஒரு 86 வயதான கிழவர் மனிதர். அவர் நாளைக்கு வருத்தம் வந்து செத்தாலுமே யாரும் ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த இப்போது நீங்களாக போய் படுகொலை செய்து அதால் வந்த இழப்புகளும் முஸ்லீம் எல்லா நாடுகளும் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அதாவது இதை மத்திய கிழக்கு ஆய்வாளர் என்னென்று கூறுகிறார் என்று சொன்னால், 36 மணி நேரமாக மத்திய கிழக்கு பத்தி எரிகிறது. அதைத்தான் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கூறியது போல் விழுந்தாலும் மீசையில மண்படவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்கள் கூறியிருக்கின்றார், 40 ஆண்டுகளாக 4 தசாப்தங்களாக தன்னுடைய இலக்கை அமெரிக்காவுடைய உதவியினால் அடைந்திருக்கின்ற என்று கூறுகிறார். நான் நினைக்கிறேன் அல்-ஹுமைனி அவர்களை கொலை செய்தது அவருடைய அது அந்த அவ்வளவுக்கு வந்து விட்டது அவர்களுடைய
எல்லாமே இதற்காகத்தான் போர் தொடுத்தது என்று சொல்லி அப்படி பேசுகின்ற அளவுக்கு வந்துவிட்டது. நான் ஏற்கனவே கூறியது போல் இன்னும் தொடர்ந்து அங்கே தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. முடிந்தால் நாங்கள் நாளை காலை தொடர்பாக மேலதிக தகவலோடு இணைந்து கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அரசர்களே, நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.